வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்றவர், நம்முடைய தலைவருடைய பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர். என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களுக்கு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் இருக்கிற இடம் ரொம்ப கலகலன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அண்ணன் ராஜேந்திரன். ஆனா வேலைன்னு வந்துட்டா, தொகுதின்னு வந்துட்டா அதுல ரொம்ப ஷார்ப்பா தனக்கு தொகுதிக்கு என்ன வேணுங்கிறத தலைவர்கிட்ட சண்டை போட்டு, முதலமைச்சர்கிட்ட சண்டை போட்டு செயல்படுத்தி ஒவ்வொரு திட்டமா இந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடியவர் தான் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள். ரொம்ப சென்சிபிளா யோசிச்சு திருவள்ளூர் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மப்பேட்ல 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல துறைமுகம், 308 கோடி ரூபாய் செலவுல அரசு ஜெயன் சாலையில அரசு மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. நகராட்சி சாலைகள்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தெருவிளக்குகள் போடப்பட்டிருக்கு. திருப்பாச்சூர் ஊராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4 குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுன்னா அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவருடைய திட்டம் அவர் கொண்டு வந்தது. திருவள்ளூர் நகரில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புறவழி சாலையை கொண்டு வந்திருக்கிறார். சுங்குவார் சத்திரம் முதல் மப்பேடு வரைக்கும் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. மணவாள நகர், திருவாலாங்காடு, திருவள்ளூர் டோல்கேட் பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிட்கோ தொழிற்பேட்டை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். தாலுகா அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, பேயக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறார். பெரியகுப்பம் ரயில் நிலையம் முதல் வரதராஜ நகர் வரைக்கும் சாலை வசதி. பேரம்பாக்கம், வெங்கத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் திறந்து வச்சிருக்கிறோம். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்னைக்கு வாக்கிங் நடைபாதை வசதி அமைக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய திருவள்ளூர் தொகுதி முழுக்க 6 புதிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தடுப்பணைகள் கட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளும் வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு கொடுப்பீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயம் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க பண்ணி தரேன். நான் கடந்த 10 நாட்களா ஒவ்வொரு தொகுதியா மக்களை சந்திச்சு நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல போறோம்? கடந்த 5 வருஷமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிருக்கோங்கிற அந்த தைரியத்துல அந்த உரிமையோட போய் மக்களை சந்திக்கிறோம். உதாரணத்துக்கு 2-3 திட்டங்களை மட்டும் சொல்றேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரை பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில குழந்தைங்க வந்து படிக்கும் போது பசியோட படிக்க கூடாது. அதனால குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்து வந்தாங்கன்னா தரமான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்று இருக்கிறாங்க. சரி, பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு வர வைக்க வேணாமா, படிக்க வைக்க வேணாமா? அதனாலதான் இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம்.